இந்த கால வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தி உன் பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கிற அந்த கால நன்றி. இந்த நாளிலும் எங்களை ஒவ்வொருவரும் எங்களோடு தட்டி எழுப்பி ஏதோ இந்த நேரத்தில் சபையாக இந்த சபைக்கு அழைத்து வந்த குருமைக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வகையில் ஆராதனை ஒவ்வொருவரையும் என்னை ஒப்பு கொடுக்க பல சகோதரமார்களை தாயர்களை ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் கரப்படுத்த நடத்துங்க. விடுதலும் தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்க இயேசு நாமத்தில் முதலாவது ஆவியானவரை அழைக்கும். ஒவ்வொருவரும் இந்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தும் என்றால் ஒவ்வொருவரையும் நம்ம தாழ்த்த ஒப்பு கொடுக்கணும். இந்த ஆவியானவரை அழைக்கும் போது அவருக்குரிய மகிழ்ச்சியின் கனத்தை கொடுக்கணும். தயவு செய்து எல்லாரும் எழுதி போவாங்க. Please stand. ராஜாதி ராஜனை நம் துதிக்கும் போது அவருக்குரிய கனத்தின் மகிமை நம் கொடுத்து தான் ஆக வேண்டும். தயவு செய்து எழுந்து நின்று அவரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரை அன்பு நேசம் இறையாக்கொண்டு நடத்தை பாடுவோம். ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. உந்த பாதைகள் அறிவில் செய்யும் வழிகள் கற்றுத்தாரும். உந்த பாதைகள் அறிவில் செய்யும் வழிகள் கற்றுத்தாரும். உந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருள், கழுகு போல எங்களை சுமந்தருளும் ஆண்டவரே. Thank you Lord. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிறந்தனிலே எந்நாளும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிறந்தனிலே எந்நாளும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலில், புயல் காற்றில் புகலிடமே ஐயா. கடும் மழையிடங்களை காப்பவரே நாம் தங்கும் கூடாரமே ஐயா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. கடுமழையில் காப்பனமே நாம் தங்கும் கூடாரமே. கடுமழையில் காப்பனமே நாம் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுத்தரிப்பின் ஆவியானவரே, பரிசுத்தமாக
எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவனே, நியாயத்தீர்ப்பின் ஆவியானவரே, சுத்திகரிப்பின் ஆவியானவரே, நியாயத்தீர்ப்பின் ஆவியானவரே, சுத்திகரிப்பின் ஆவியானவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே, என் பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்படியே அமருவோம். இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தில் 7 மாதம் கடந்து 8வது மாதத்தில் நம்ம வந்திருக்கோம். எத்தனை முறை கிருபை, எத்தனை முறை ஸ்லாக்கம் தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரியும் வயநாட்டில் என்ன நடந்தது. இரவில் படுத்தவர்கள் காலையில் எழுந்தவில்லை. எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி அவர்கள் இருந்தார்கள் பிணமாக. இன்று நம் தேவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கலாம் என்றால் அப்படி ஒரு சுத்த கிருபை. இது நம்மளுடைய நடக்கிற நன்மையால் நாங்கள் செய்த நன்மை இல்லை, தயவு செய்து அவருடைய சுத்த கிருபை. நாம் ஜீவிப்பது ஒவ்வொரு நாளும் அவருடைய சுத்த கிருபை. இதை ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கான நன்றி நம்ம சொல்லணும். ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிற காரியமாக நான் செய்த எத்தனையோ நன்மைகளுக்கு என் பிள்ளைகள் இடத்துல எதை சொல்வாங்க? நன்றி சொல்வார்கள். அதை எதிர்பார்க்கிறாங்க. அதை நாம் சொல்லணும். இந்த நாள் புதிய நாளுக்குள்ளே நீங்க நடத்துறீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி. புதிய கிருபையை நீங்க நிரப்பினீர் ஆண்டவரே. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. அங்கே இங்கே பார்க்காதீங்க. தயவு செய்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வது எந்த ஒரு வெட்கமும் நமக்கு வேண்டாம். துதிக்கிற இடத்துல வந்திருக்கிறோம். துதித்து பாருங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய திருமணம் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய திருமணம் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அர்த்தமானால் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். நம்முடைய ஒவ்வொரு அவருடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆரம்பம் அர்த்தமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அர்த்தமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஒவ்வொரு பாடலும் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். நம் ஆத்துமாவை நன்றி சொல்ல கற்றுக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த ஆவியானது அவருக்கு சொந்தம்.
ஆத்மா அழிவில்லாதது, இந்த உலகத்திலும் இந்த உலகத்திலும் அழிவில்லாதது. அந்த ஆத்மாவை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும், நம்ம கத்துக்கொள்ளணும். நன்றி சொல்லணும், முழு ஆத்மாவோடு நம்ம நன்றி சொல்லணும். அதான் கடைசி கூட சொல்றோம், என் ஆத்மாவே நன்றி சொல்லு சொல்றோம். அந்த நன்றி சொல்லணும் இந்த முழு ஆவி ஆத்மா சரீரத்தோடு ஒவ்வொரு ஒப்பு கூட கத்துக்கொள்ளணும். இந்த சபை ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்தமா இருக்குது. ரகசிய வழிகளை சபைகள் தான் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்காக தான் வரார். அந்த விண்ணுலகத்தை விட்டு வராத அந்த சபைக்காக என்னுடைய பிள்ளைகள் நான் எடுத்துக்கொள்ள போக வேண்டும். அந்த கடைசி நாளில் இந்த உபத்திரவ காலத்தில் என் பிள்ளைகள் பார்க்க கூடாது என்று நினைக்கிறார்கள். அதுக்கு நம்ம ஆயத்தமாயிருக்கும். ஆத்மாவை நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு கைகளை தட்டி மீண்டுமா சொல்றேன், இது எங்களுக்காக எனக்காக அல்ல, தேவனை மகிழ்வுடுத்துற காரியம். கைகளை தட்டி உற்சாகமான பாடலை பாடுவோம். கைகளை தட்டி ஆத்மாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, ஆத்மாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்மாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, அருளிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, அருளிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. சொல்லுங்க, செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. விடுவாய் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்மாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சுற்றுகிறார். எப்பொழுது அவருடைய மணிமுடி சுற்றிய வைப்பார். அவருடைய பிள்ளைகள் கிருபை இரக்கங்களால் மணிமுடி சுற்றுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சுற்றுகிறார். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்மாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, இளமை கழுவிகள் போல புதிதாக்கி நம்மை மகிழ செய்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு புதுசா போடணும். இளமை கழுவு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுவு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, ஆத்மாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, ஆத்மாவே நன்றி சொல்லு
உள்ளத்தோடு கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் இளமை கழுகுக போல புதிதாக்கி மகிழ்கின்றார்கள். கழுகு எப்படியாவது சட்டைகள் அவருக்கு பருத்து எவ்வளவு உயர்ந்துக்கு போதும் அப்படி நீங்கெல்லாம் உயர்ந்துக்கு வரணும் தான் ஆண்டவருடைய ஆசை. ನನ್ನ ಉಸಿರುವ ದಿನವಿಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಅವರನ್ನು ಒಪ್ಪಿಸಬೇಕು, ತನ್ನ ಬಾಳನ್ನು ಒಪ್ಪಿಸಬೇಕು ಅವರ ಕೈಗಳಲ್ಲಿ. ಆವಾಗಲೇ ಅವರ ಆಶೀರ್ವಾದದ ಮೇಲೆ ಎಂದೆಂದಿಗೂ ನೆಲೆತಿರುತ್ತದೆ ಎಂದು ಈ ಹಾಡು ನಾಡೋಣ. ನನ್ನ ಉಸಿರುವ ದಿನವಿಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ದೇವರೇ ನಿಮಗೆ ಒಬ್ಬರಿಗೆ ಆರಾಧನೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಕೈகளை ತಟ್ಟಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಸ್ವಲ್ಪ ಜನ ಇದ್ದರು, ಕೈಗಳು ತಟ್ಟಿ ಜೋರಾಗಿ ತಟ್ಟಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ನನ್ನ ಉಸಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ನನ್ನ ಉಸಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವೇ ಮಾಡಿದ ಏಸಯ್ಯ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ ಏಸಯ್ಯ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ ಏಸಯ್ಯ. ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಫಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಫಲಪಡಿಸಿದ ಏಸಯ್ಯ. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನನ್ನನ್ನು ಒಂದೊಂದು ದಿನವೂ ಫಲಪಡಿಸಿದ್ದೀರಿ. ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಫಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಫಲಪಡಿಸಿದೆ ಏಸಯ್ಯ. ಫಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಫಲಪಡಿಸಿದೆ ಏಸಯ್ಯ. ನನ್ನ ಫಲವು ನೀ, ನನ್ನ ಕನ್ನೆ ನೀ, ನನ್ನ ಫಲವು ನೀ, ನನ್ನ ಕನ್ನೆ ನೀ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಹಸಿವೆಲ್ಲಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಅನುದಿನವೂ ಪೋಷಿಸಿರಿ. ಹಸಿವೆಲ್ಲಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಅನುದಿನವೂ ಪೋಷಿಸಿರಿ. ನನ್ನ ಪಾಲು ನೀ, ನನ್ನ ಪಾನ ನೀ, ನನ್ನ ಪಾಲು ನೀ, ನನ್ನ ಪಾನ ನೀ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ
பாடுவேன் நிம்மதி ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ 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 ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ கையில் ஜோரான தட்டி தேவப்படுத்துவோம். ஒவ்வொரு குரல்களும் அவரை மகிமைப்படுத்துவதாயிருக்கட்டும். இந்த வேளையில் ஒவ்வொருவரும் அவரை போல வாழ கற்றுக்கணும். இயேசுவை போல நாம் இருக்கணும். ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கும் எப்படி வாழணும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் வாழ்ந்து காத்திருக்கிறார். ஒவ்வொருவர் அவருடைய வாழ்க்கையை எக்ஸாம்பிளா வச்சிருக்கிறார். எப்படியாலும் அவர் எத்தனை பேர் அவர் வந்து கேள்வி கேட்டாலும் பொறுமையா அவர்களுக்கு எல்லாம் பதில் சொல்றார். அவரை எத்தனை பேர் கோபப்படுத்தாலும் எரிச்சல் படுத்தினாலும் தாழ்மையா அவருக்கு பதிலை கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நம்ம வேதம் முழுவதும் அவரை பார்க்கலாம். இந்த முதல் நியூ டெஸ்டமெண்ட்ல பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலும் தாழ்மையை கடைபிடித்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இயேசுடைய பிள்ளைகள் இயேசுவை போல என்ன மாற்றுங்க, இயேசுவை போல என்ன மாற்றுங்க என்று நாம் ஜெபிக்க இந்த வேளையிலும் இந்த பாடல் அழகாக சொல்லுகிறது. ஒவ்வொரு வரிகளும் உணர்ந்து பாருங்க. கைகளை தட்டி நிதானமா இந்த டியூன் மூலமா வர ஒவ்வொரு டியூனுக்கு தகுந்த மாதிரி கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும்படி கைகளை தட்டியே இந்த பாடலை பாடும். இது நிதானமான ஒரு பாடல். அது கையிலே வாய்களை உயர்த்தி எல்லாம் அது இருக்குதாங்க. பாடல்கள் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. தயவு செய்து வாய்களை திறந்து இந்த பாடலை பாடுங்க. இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும். பாவத்தை வெறுத்து வாழ்ந்திட பரிசுத்த சிந்தையில் நடந்திட இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும். தீடை விடாமல் ஜெபித்திட ஜெபத்தில் நிலைத்து வாழ்ந்திட, தீடை விடாமல் ஜெபித்திட ஜெபத்தில் நிலைத்து வாழ்ந்திட, இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும். சத்துருவை நாம் ஜெயித்திட சத்தியத்தில் என்றும் நிலைத்திட, சத்துருவை நாம் ஜெயித்திட சத்தியத்தில் என்றும் நிலைத்திட, இயேசுவை போல் என்னை மாற்றும். கண்களை மூடுங்க. அப்படியே உணர்ந்து பாடுங்க. தேவனுடைய சொல் அவர் பக்கத்தில் நிற்பார். Thank you Lord for the presence, Lord. Thank you Jesus. இயேசுவை போல் என்னை மாற்றும். சித்தத்தை நிறைவேற்றிட உம்மில் ஒன்றாக இணைந்திட, சபையே உணர்ந்து பாடுங்க. கண்களை மூடி மனமாக பாடுங்க. இயேசுவை போல் என்னை மாற்றும்,
போல் என்னை மாற்றும் இயேசுவை போல் என்னை மாற்றும் இயேசுவை போல் என்னை மாற்றும். ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா. அப்பா என் பாவங்களை கழுவுங்க சுவாமி. எத்தனை முறை நான் என்னை போல சுவாமி இதை செய்யக்கூடாது நினைக்கும் போது எதெல்லாம் செய்திருந்தீங்க. என்னை ஒரு நிமிஷம் மாட்டீங்க ஆண்டவரே. நாம போல மாற ஆண்டவரே. நீங்க எனக்கு உதவி செய்கிறார். இதுவரை தாழ்த்துகிறேன் சுவாமி. என்னோட ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. மீண்டும் இந்த வரியை வந்து பாடுவோமா? பாவத்தை வெறுத்து வாழ்ந்திட பரிசுத்த சிந்தையில் நடந்திட பாவத்தை வெறுத்து வாழ்ந்திட பரிசுத்த சிந்தையில் நடந்திட இயேசுவை போல் என்னை மாற்றும் இயேசுவை போல் என்னை மாற்றும் இயேசுவை போல் என்னை மாற்றும் இயேசுவை போல் என்னை மாற்றும். கைகளை தட்டி தேவனை பார்க்கிறோம். பரிசுத்த சிந்தை நம்முடைய பாவம் உருவாகுது. நம்முடைய சிந்தையில எது நமக்கு கிடைக்கலோ அதை அடையும்படி பாவத்தில் விழுந்து போகும். ஒரு இச்சைக்காக நம்ம பாவத்தில் விழுந்து போகிறோம். அநேக காரியங்களுக்காக பாவத்தில் விழுந்து போகிறோம். அடுத்தவர காரியங்கள் அடுத்தவர பொருளை அபிகரிக்கணும்னு நினைக்கும் போது எண்ணங்கள் மாறிவிடுது. நம்முடைய சிந்தையில தான் அந்த பாவம் உடைக்கிறது. அதுதான் சொல்றேன், பரிசுத்த சிந்தையில் என்னை நடத்தினாங்க. அந்த நடத்த அவரால் மட்டும்தான் முடியும், நம்மால முடியாது. நான் விரும்புகிறேன். ஆனால் அவருடைய பிள்ளைகளால் நம்மளை ஏற்றுக்கொண்டார். எங்க ஒவ்வொருவரும் அங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். அவருடைய கிருபை அவர் தட்டி எழுப்பி அவர் கிருபையில்லாத நீங்க வரவே முடியாது. அதான் அந்த பாடல். விண்ணகம் மேகம் இறங்கும், வல்லமாய் மழையை பொழியும், குளங்கள் நிரம்பும், நதிகள் பாயும். இந்த பாடலை உற்சாகமாக கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தப்படும். இந்த பாடலை பாடும், ஒன்றாய் இணைந்து பாடும். விண்ணகமேகம் இறங்கரும், வல்லமை மழையாய் பொழியரும். விண்ணகமேகம் அப்படியே தேவ பிரசன்னத்தை எடுத்து நிற்போம். அப்படியே எடுத்து நிற்போம். உலகள் நிரம்பரும், நதியாய் பாயரும், எல்லா குளங்கள் நதியாய் பாயரும். விண்ணகமேகம் இறங்கரும், வல்லமை மழையாய் பொழியரும். இடங்களும் போகும் இறங்கி வாரும் பெருமழையானவரே. இந்த இடத்துல ஒரு அபிஷேகம் நிரம்பட்டும் சுவாமி. எங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வேளை நீங்க இறங்கி வாங்க. எங்க மத்தியில் வருவதற்காக நன்றி சுவாமி. இடம் கொள்ளாமல் போது மட்டும் இறங்கி வரும் பெருமழையா. இறங்கி வரும் பெருமழையா. எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், கண்கள் காண வேண்டும், ராஜா கண்கள் காண வேண்டும். சொல்லுங்க. நதியாய் பாயரும், எல்லா குளங்கள் நிரம்பரும், நதியாய் பாயரும். விண்ணகமேகம் இறங்கரும், வல்லமை மழையாய்
தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் ஆண்டவரே. பரலோக ஏறி படிகளில் வச்சு Thank you Lord. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோக ஏறி படிகளிலே. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோக ஏறி படிகளிலே. யாக்கோபின் தேவன் சத்தம் கேட்கணும், யாக்கோபின் தேவன் சத்தம் கேட்கணும், சபைகள் கேட்கணுமே ராஜா, சபைகள் கேட்கணுமே. நதியாய் பாயணும் எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். விண்ணக மேலும் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். ஆதி திருச்சபை போல நம்முடைய சபையில அற்புதம் நடக்கணும். எங்கே அற்புதம் நடந்தால் அந்த சபை நிரப்பப்படும். ஒவ்வொருவரும் அதை வாஞ்சிக்கணும். ஆதி திருச்சபையில் அற்புதங்கள் நடந்ததுமே எங்கள் சபைகளிலே. ஆதி திருச்சபையில் அற்புதங்கள் நடந்ததுமே எங்கள் சபைகளிலே. குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், உழவன் நடக்கணுமே ராஜா, உழவன் நடக்கணுமே. சேர்ந்து குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும் எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். விண்ணக மேலும் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணக மேலும் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தையை அழகாக சொல்லுங்கள். ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடந்தது போல நம்முடைய சபையில நடக்க வேண்டும். ஒவ்வொரு வாஞ்சிக்கணும். எங்க அதிசயம் அற்புதங்கள் நடக்க இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற பகுதிகள் எல்லாம் ரட்சிக்கப்படும். தேவன் ஒருவர் நம்ம ஒன்று போனா சந்தோஷம் கிடையாது. நம்மளோட கூட ஒரு 10 பேரை கூட்டு இருப்போம். அப்படின்னா இங்க பக்கத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். தேவனை அறியாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். அவர்களும் நம்ம சேர்ந்து அவனை கூப்பிட்டு கொண்டு போவோம். நம்ம மத்தியில இப்படி ஒரு 5 பேர், அப்படி ஒரு 5 பேர் அங்க போய் நின்னா தேவன் மகிமைப்படுவார். வெட்கப்படக்கூடாது. தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கணும். ஒவ்வொருவரும் இதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கும். நம்மளை உருவாக்கின தேவன் ஒவ்வொரு நாளும் நீ சொன்னால் அதை செய்வேன் ஆண்டவர், நீ சொன்னால் போதும் அதை செய்வேன். இதை நம்ம ஒப்பு கொடுக்கணும். இதை நம்ம ஒப்பு கொடுத்தல் இருக்கணும். இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடல் கைகளை தட்டுங்க. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழி நடப்பேன், உன் பாதம் முன்னே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழி நடப்பேன், உன் பாதம் முன்னே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவே, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம்
ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடல் மீது நடந்திட்டவன் அற்புத பாதைகள் எனக்கு உன்னை செல்வதாய் காற்றை கடலை மடக்கியே அற்புத வார்த்தைகள் என்று துணையாய் நிற்பதாய் எனக்கு இது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே. கையில வச்சு சொல்லுங்க. ஆராதனை இயேசுவுக்கே. மீண்டுமாய். ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்ன போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டார். பாதை காட்ட நேசர் உண்டு. அவருடைய பாதை காட்ட ஒவ்வொரு நாளும் அவர் நேசர் நமக்கு உண்டு. இதை ஒவ்வொரு நாளும் நாம் உணரத்தக்க நம் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். கைகளை தட்டிக்க மறந்து போனீங்க. சொல்லியே இருக்கிற கைகளை தட்டி தேவனை வழிபடுங்க. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் சேர்ந்து நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. மீண்டுமாய். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. சொல்லுங்க. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. கையில தட்டி தேவனுக்கு ஒவ்வொரு நாள் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை நான் அவரையே ஆராதிப்பேன். இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்லுது. என் நாட்கள் முடியும் வரை ஒவ்வொரு நாட்களும் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நாட்களிலே நாம் தேவனை துதிப்பவர்களாய் ஒப்பு கொடுப்பவர்களாய் இருக்கிறோம். இந்த பாடலை பாடுவோமா? கைகளை தட்டி உற்சாகமா இந்த தேவனை பாடுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன்.
நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, கண்கள் மூடி வண்ணமாக சொல்லுங்க, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆவியத்தில் என்னை தள்ளினார், அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருகிறீரே. ஆவியத்தில் என்னை தள்ளினார், அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருகிறீரே. சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கண்களை மூடி வண்ணமாக இந்த பாடலை மீண்டுமாக ஒரு வரிகளை பாடுவோம். தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை இப்பொழுது உணங்க போனீங்க. ஒவ்வொரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கும் போது ஒரு பிரசன்னம் நிரம்பி இருக்க போகுது. கண்களை மூடுங்க, மாம்ச கண்களை மூடி இதே கண்களை திறந்துருங்க. இந்த பாடலை மெதுவாக பாடுவோம். என் நாட்கள் முடியும் வரை சேர்ந்து என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை கைகளை தூக்கி வேணுமா? ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். மீண்டும் சொல்லுமா? எல்லாரும் முடியும் வரை. Thank you Lord, thank you Jesus. ஆண்டவரே, இந்த பிரசன்னம் நீங்க நடந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. அந்த வல்லமை பிரசன்னத்தால் நிரப்பப்படுவதற்காக உங்களுக்கு நன்றி. ஒரு சிறு கூட்டம் இருந்தால் இந்த எங்களை கூட்ட ஜனங்கள் உங்களுக்கு பிழையப்பா, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த வல்லமை பிரசன்னம் இறங்குவதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உச்சம் தனது உள்ளம் காவலை நீங்க தொட்டு சுவாமி. எல்லா வரையிலும் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். In the name of Jesus, I cast all the sickness to leave you. எதை நோக்கி வந்தீர்களோ, எதை பார்த்து வந்தீர்களோ, என் தேவனை துதிக்க வேண்டும், என் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று முழுமனதோடு வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்க போகிறார். எங்களை நீங்க கடந்து போகும்போது அந்த பிரசன்னத்தோடு தான் போக போறீர்கள். அதை ஒவ்வொருவரும் விசுவாசிக்கணும். இந்த விசுவாசம் அவர் பக்கம் இருக்கணும். உமது விசுவாசம் முழுவதும் அவர் பக்கம் இருக்கணும். அவரை ஆராதிக்க வந்த முன்னுக்கு வெறுமே போக விட மாட்டார். இந்த பிரசன்னம் நிரம்பட்டும் சுவாமி. இந்த வேளை ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இங்க வந்தவர் ஒவ்வொருவரையும் நீங்க வழிநடத்துவதற்காக நன்றி. இதோ சென்ற மாதம் முழுவதும் வழிநடத்தினார் ஆண்டவரே. இதோ இந்த புதிய மாதத்துக்குள்ளே வழிநடத்துங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக வாலண்டியர்களை தொடுங்க சுவாமி. அப்பா அவருக்கு அந்த கீழ்ப்படிதலும் பொறுமையும் சாந்தகத்தையும் தாழ்மை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. ஒவ்வொரு பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ சோதனைகள் பலையின மத்தியில் வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த வினாடி in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே எல்லாம் விலகி போகட்டும். ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். கழுகுகளை போல சட்டைகளை அடைத்து எழுப்பும்படி கிருபை செய்கிறார்கள். எல்லாவற்றையும் ஒரு பொற்பாதத்தில் வைத்து விடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனின் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். Hallelujah.
கையில் எடுத்து சொல்லுவோம் ஒரு டைம். ஹalleluya ஹalleluya. எல்லாம் இங்க இருக்குமா? ஓகே, எல்லாம் சந்தோஷமா இருக்குமா? எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கையில் எடுத்து ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. Thank you Jesus. நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம